ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மைக்கருத்து சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? ஸோ அதை பற்றின உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்த மாதிரி த ஓல்டு மேன் அண்ட் த சி பை அர்னஸ்ட் ஹெமிங்வே, தமிழில் வந்து எஸ் சங்கரநாராயணன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் நான் படித்தேன். ஸோ இந்த புக்கு வந்து 1952 வந்து ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இந்த புக்குக்கு 1953 வந்து புலிஸ்டர் ப்ரைஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புக் வந்து இனிஷியலி எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனில் படித்ததுனாலவோ என்னவோ எனக்கு வந்து என்னடா இது கதை இழுத்துக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஃபைனலி வந்து கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு இந்த வயசானவர், இந்த ஸ்டோரியோட ஹீரோ, இந்த தாத்தா, இவர் வந்து சாண்டிகோ, இவர் வந்து ஹவானா ஐலாண்ட்ஸ் கியூபா ஏரியாவில் வந்து இருப்பார். ஸோ இவருக்கு மாவோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரசன்டிஸ், நம்ம வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு மாதிரி அப்ரசன்டிஸ், அந்த ஒரு அப்ரசன்டி வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட வந்து வேலை பார்த்துருப்பான். பட் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால இவன் வந்து வேறு ஒரு ஷிப்பில் போயிட்டு வேலை பார்ப்பான். பட் இந்த மாவோலினுக்கு வந்து எப்படின்னா, இவரை வந்து சாண்டிகோ வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவன் வந்து என்னன்னா, அவர் தனியாக தான் இருப்பார். ஏன்னா அவங்க ஒய்ஃப்லாம் செத்து போயிடுவாங்க. ஸோ இவர் தனியாக இருக்கிறதுனால இவருக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. இவங்க வந்து இந்த அமெரிக்கா சைடில் இருக்கிறதுனால பேஸ்பாலை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அவன் ஒர்க் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருப்பான். ஸோ இவர் வந்து என்னன்னா வந்து ஒரு 84 டேஸாக வந்து கடலுக்கு போயிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஃபிஷ்ஷு கூட மாட்டாது. ஸோ இவனோட அந்த அப்பர்சன்டிஸோட ஃபேமிலியுமே வந்து இவருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவர் வந்து இப்போ அன்லக்கியாக இருக்கார். நீ வேறு ஏதாவது இதுக்கு போகணும் அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அந்த அப்பர்சன்டிஸ் வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து போய் இன்னொரு இதில் வந்து வேலை பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இந்த 84 டேஸ் இப்படி போயிடுது. ஸோ 85th டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வயசானவர் வந்து ஏர்லியாகவே வந்து கடலுக்குள்ளார வந்து போகிறாரு. போயிட்டு வந்து ஃபிஷ்ஷிங் பிடிக்க போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் வந்து அந்த அப்ரசன்டிஸ் சொல்லுவான், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் போகும்போது நம்ம சேர்ந்து ஒரு பெரிய ஃபிஷ் பிடிச்சோம்ல, அது இப்படி இருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து இவருக்கும் தோணும், நம்ம அவ்வளோ இதாக இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சோம்ல, இப்போ நம்மளால் பிடிக்க முடியுமா என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து தூண்டிலாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்து எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், ஏஜ்டான பர்சன்றதுனால வந்து இவருக்கு நிறையா திங்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இவர் பார்த்துட்ருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வலையில் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் மாட்டிடுது. ஸோ அதோட இந்த புஷ் ஃபுல் அதை வச்சு வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அது டயர்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃப்ளோலேயே வந்து அவர் படகுல வந்து அவர் மட்டும்தான் தனியாக போகிறாரு. ஸோ வந்து அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுது, அவர் இழுத்துக்கிட்டே வந்து அதுவும் வந்து ரொம்ப தூரம் கடலுக்குள்ளார போயிடுது. ஸோ இவரும் வந்து சரி அது டயர்டாகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது தான் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு, இந்நேரம் அந்த பையன் இருந்திருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுவார், யாருன்னா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல ஹியூமன்லி டச் இல்லாதப்போ தான் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல புரிஞ்சுது. ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவர் தனியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவரே வந்து கத்தி கத்தி பேசி இது பண்ணிப்பார். ப்ளஸ் இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி சீக்கிரம் வா, நம்ம வந்து சீக்கிரம் போகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுவார். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒன் டே வந்து இந்த ஃபிஷ் வெளியில் வரும். வெளியில் வரும்போது அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவார். இதை எப்படியாவது பிடிக்கணுன்டான்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இது பண்ணி அதோடைய ஃப்ளோவுக்கே வந்து போய்கிட்டே இருப்பார். அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது வந்து 3ஆவது நாள் அந்த ஃபிஷ்ஷுமே ரொம்ப டயர்டாகி இதாகி வந்துடும். ஸோ இவரும் வந்து இவருக்கு வந்து என்னென்னா, இவர் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்க மாட்டார். ஸோ இவர் வந்து கொஞ்சம் போக போக வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்டும் ஆகி ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆனால் கில் பண்ணி எடுத்து போட்டு போயிட்டுருப்பார். ஆனால் இதை பிடிக்கிறதுக்குள்ளார ஒரு கஷ்டம் தான், திரும்ப போகிறதுக்குள்ளார இன்னொரு கஷ்டம். ஒரு 3 டைப் ஆஃப் ஷார்க்ஸ் வந்து அட்டாக் பண்ணி ஒரு எடுத்துகிட்டு வந்த ஃபுல் ஃபிஷ்ஷையும் கடித்து சாப்பிட்டு முழுசாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் இவர் வந்து என்னென்னா
சரி அட்லீஸ்ட் நம்ம இத புடிச்சுட்டோம் அப்படின்னு கொண்டு போய் காமிச்சாவது பெருமைப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எலும்புக்கூடோட அவர் திரும்ப வந்து சேர்ந்துடுறாரு. இந்த டியூரேஷன்ல வந்து என்னன்னா, அந்த மாவோலின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஐயோ! கடலுக்கு போனாரே! இவ்வளோ நாள் ஆச்சே! ஆள காணோமே! அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இவர் வந்து சேர்ந்துடுறதையும் வந்து அவன் பார்த்துர்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர கொண்டு போய் வீட்ல சேர்த்து இது பண்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவன் அழுவான். அவன் அழுதுட்டு வந்து சொல்லுவான், "இல்ல நான் இனிமேல் உங்கள விட்டு மாட்டேன். நான் உங்களுக்கே இந்த ஹெல்ப் பண்ணேன்." அந்த இடத்துல வந்து அவனோட இரக்க குணம் வந்து என்ன ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த மாரி ஓல்டு பீப்புள்ஸுக்கு வந்து நம்மளும் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த புக்கில் வந்து அவர் எப்படியோ வந்து கொண்டு சேர்த்து வந்த ஸ்டோரியில் வந்து எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவர் அது வரைக்கும் அன்லக்கின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அவர் வந்து பிடிச்சிட்டு வந்த அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் அது வந்து எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தா 18 அடி இருக்குங்கிறத மெஷர் பண்ணி ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து நம்ம ஒன்று பண்ணுவேன்னு சொல்கிற வரைக்கும் யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க. அதுவே நம்ம பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வந்து நம்மளை அப்படி பாராட்டி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்கிலேருந்து எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து புரிஞ்சுது. ப்ளஸ் நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய 100% போட்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. அடுத்து 3வது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு மனிதனுடைய டச் வந்து வேணும். தனியாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணணும். அந்த மனோலின் அந்த அப்ரசன்டீஸ் அவனுடைய கேரக்டர்லேருந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த புக்கு படிச்சிருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து எந்த ஐடியா வந்து உங்களுக்கு இந்த புக் படிக்கும்போது தோணுச்சு அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த புக்கோட எந்த வெர்ஷன் வந்து பெட்டர் அப்படிங்கிறதையும் உங்கள் ஒப்பீனியனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.